எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம். அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில. ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க, ஃபுட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில பாத்தீங்கன்னா பிரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சிருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12ன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிருது. கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறாங்க, கடை நடத்த முடியல மேடம். அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருக்க. இல்லன்னா இன்னொன்னு, இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றதுங்க. அவங்க எங்க தொகுதியில் இருக்காங்க. கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க, அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்ல, தமிழ்நாட்டுல ஸ்வீட் காரம் காஃபி அப்படிதான் போகும். அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியா வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் திணறது மேடம் பில் போடுறது. அது அந்த ஜிஎஸ்டி ஆபீசருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க. இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஸ், அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதுல ஆபீசர்ஸ் திணறிடுறாங்க. அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண வரணும். அவங்க ஜிஎஸ்டி பத்தி கூட அதிகாரி அனுப்பியிருந்தாங்க. ஜிஎஸ்டி அதிகாரி கிட்ட அவரும் அவங்க தரப்புல, அந்த ஹோட்டல்கள் தரப்புல அவங்களும் அந்த அவங்களோட ரிக்வெஸ்ட் மெமராண்டம் கொடுத்திருந்தாங்க. அவர் கேள்வி கேட்கையில பன்னுக்கு இப்படி ரேட்டு, பன்னுக்கு டாக்ஸ் இல்லைங்க, ஆனா பன்னுல கிரீம் போட்டு கொடுத்தா அது வேற ரேட்டா இருக்கு, இதெல்லாம் எங்க கம்ப்யூட்டரால ஏத்துக்க முடியல, கம்ப்யூட்டரே தின்னுறதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமா பேசினார். ஜனரஞ்சகம்ன்ற வார்த்தை இப்ப தமிழ்ல புழக்கத்துல இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனா காதால கேட்கறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. தப்பு ஒண்ணு இல்ல, அவரோட ஸ்டைல்ல அவர் பேசுறாரு. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை பத்தி நிறைய அவங்க மெமராண்டம் போல கொடுத்தாலும், அவர் பெரியவர், தொழில ரொம்ப நாளா இருக்காரு, கேள்வி கேட்டார். ஆனா அதுக்கு நாங்க பதில் கொடுக்கல. உங்க மூலமா நான் இப்ப பதில் சொல்றேன். குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம். ஜனரஞ்சகமா பேசுறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமா இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமா கிடைக்கும். பாத்தீங்களா, ஊர்க மாமியை கேள்வி கேட்டாரு, அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. ஜிஎஸ்டியை நல்லா எளிமையாகவும் சுலபமா ஃபாலோ பண்றதுக்கும், மக்கள் மீத கடுமையா ரேட் இல்லாம இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். கவுன்சில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு பதில். இந்த பார்ட்டியும்